அடுத்து வந்து இங்க சித்ரா அன்மியூட் பண்றேன். சார் குட் மார்னிங் சார், கேக்குதுங்களா? கேக்குது, பேசுங்க மேடம். சார் சார் வணக்கம். என் பேர் சித்ரா. இப்போ 8% வந்திருக்கிறேன். நான் வந்துட்டு எனக்கு வெஸ்டேஜ்னா என்னன்னே தெரியாது. இங்க வந்து இந்த மீட்டிங் வந்து எல்லாம் வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதை பத்தி நல்லா தெரிஞ்சது. என்னோட எய்ம் வந்து ஒரு 3 இயர்ஸாவே நம்ம ஏதாவது வந்து சம்பாதிக்கணும். நான் வந்து நர்ஸ் வேலை பண்ணிட்டு இருக்கிறேன். எனக்கு நர்சிங்ல வந்து டே ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட்டும் கண்டினியூவா பார்த்துட்டு இருப்பேன். ஏன்னா எனக்கு ஃபேமிலியில வந்து எனக்கு ஒரு மாசம் 20,000 ரூபாய் வாங்கினா பத்துறது இல்ல. அதனால எக்ஸ்ட்ரா வேணும்னு சொல்லி நான் ரொம்ப ஒரு 35-40 கிட்ட வாங்கிட்டு இருப்பேன், 2 ஷிஃப்ட்டும் பார்த்துட்டு, நைட் ஷிஃப்ட் அந்த மாதிரி. அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா, எல்லாரும் கேட்பாங்க ஏன் இவ்வளவு கஷ்டப்படுற அப்படிம்பாங்க. என்ன பண்றது, எனக்கு ஃபேமிலிக்காக நான் கஷ்டப்பட்டு தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்படி எல்லாரும் கேட்கறாங்களே, சரி அடிஷனலா ஏதாவது நம்ம பார்த்துட்டு பார்ட் டைம் ஜாப் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி, ஒரு வேலை பார்த்துட்டே பார்ட் டைமா பார்க்கணும்னு சொல்லி இந்த 1 இயரா போன்ல வந்து நிறைய ஜாப்லாம் தேடிக்கிட்டே இருப்பேன். ஒரு 2-3 தடவை போன் பண்ணி பார்த்து அவங்க கேட்கறதெல்லாம் எனக்கு எதுவுமே பிடிக்கல, செட் ஆகல. அப்புறம் பிப்ரவரியில வந்து டிரான்ஸ் இந்தியாவோட லிங்க் கிடைச்சது. அந்த டிரான்ஸ் இந்தியா லிங்க் கிடைச்சு அவங்க கொடுக்குற எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது. உள்ள மீட்டிங் போய் அட்டன் பண்ணிட்டு அவங்க பேசுறதெல்லாம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப சரி பரவாயில்ல, நல்லா நம்ம சம்பாதிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடிக்கு சேர்த்துனா 13,000 அப்படின்னு சொன்னாங்க. சரி ஃபர்ஸ்ட் 3 ஐடி போடுங்க நாங்க, அதுக்கப்புறம் 4 ஐடி போடுங்க, ஃபேமிலி ஐடியா போடுங்க அப்படின்னாங்க. திரும்ப 2வது வாரம் நீங்க ஒரு கன்சல்டன்சிக்காக மார்க்கெட்டிங் இது பண்றதுக்காக ஒரு 6 ஐடி போடுங்க நாங்க, அதுவும் போட்டேன். அடுத்து மறுபடியும் ஒரு 7 ஐடி போட வச்சோம். இப்படி 20 ஐடி போட வச்சுட்டாங்க. மார்ச் மாசம் ஆயிடுச்சு. எனக்கு வாரம் ஒரு 5 ரூபா, ஒரு ஐடிக்கு 5 ரூபா கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வாரமே 40-50 ரூபாய் கிட்ட வந்துரும் அப்படின்னு சொல்லி என்னை ஜாயின் பண்ண வச்சுட்டாங்க. நானும் சரி ரொம்ப ஆர்வமா 2.5 லட்சம் ரூபாய் கிட்ட கடன் வாங்கி கொண்டு போய் உள்ள போட்டு அவங்க கூட ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டு எல்லாத்துலயும் ஆட் கொடுத்தேன். சேட்டு, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், என்னோட இதுல எல்லாத்துலயும் ஆட் கொடுத்து நிறைய பேர் நபர்லாம் பேசி அவங்களுக்கு கால்ஸ் எடுத்து ஏன்னா எனக்கு எப்படி அவங்க கிட்ட ஜாயின் பண்ணி பேசுறது என்னன்னு தெரியாது. அதனால நான் கால்ஸ் பேசி பேசி அந்த நம்பர்லாம் எடுத்து அங்க இருக்க லீடர்கள்ட்ட கொடுத்தேன். நம்பர்லாம் கொடுத்து அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, இது வரைக்கும் எனக்கு அங்க இன்னும் என்னோட இது அங்க இருக்குது. இது வரைக்கும் எனக்கு அமௌண்ட் எதுவுமே வரவே இல்லை. என்னோட ஐடி நம்பர்ல காட்டுறாங்க, உங்களுக்கு அமௌண்ட் வந்திருக்குது, வரும், இந்த வாரம் வரும், அடுத்த வாரம் வரும்னு சொல்லியே மார்ச் கடைசி வரைக்கும் என்னை ஏமாத்துற மாதிரி பண்ணிட்டாங்க. நான் அனுப்புற ஐடி நம்பர், வெளியில இருந்து கால்ஸ் பேசி எடுத்துட்டு கொடுக்குற நம்பர் எல்லாம் அவங்களுக்கு கீழே அவங்க சைடு தான் போட்டுக்கிறாங்க. இது எனக்கு இன்னொருத்தர் வந்து சொல்லிட்டாங்க, இப்படிதான் பண்றாங்க அவங்க, நீங்க போய் நேரம் மேனேஜர்கிட்ட பேசுங்க அப்படின்னு. உள்ள போனாலே மேனேஜர் எல்லாம் பார்க்க விட மாட்டேங்கிறாங்க. நான் போனா, நான் வந்து பார்ட் டைம் ஒர்க் பண்றதுனால வாரத்துல ஒரு நாள் மட்டும்தான் போவேன். அதனால நான் வாரத்துக்கு ஒரு நாள் போகும்போது எனக்கு யாரை பார்க்கணும், யார்கிட்ட பேசணும்னு தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். சரி ரொம்ப ஏமாத்துறாங்க போல தெரிஞ்சிருச்சு. சரி அந்த லீடர்ஸ்ட்ட மட்டும் நான் ரொம்ப சண்டை போட்டு வந்துட்டேன். என்னை ரொம்ப இது பண்றீங்க, 2 மாசம் கிட்ட ஆச்சு, இது வரைக்கும் எனக்கு எந்த பைசாவுமே வரல, ஏன் என்னை இப்படி ஏமாத்துறீங்க, போய் சொல்லி என்னை ஐடி போட வச்சுட்டீங்க, நான் எவ்வளவு கஷ்டத்துல இருந்து நான் இது வந்து பண்ணிருக்கேன், நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி சண்டை போட்டு அதோட வெளியே வந்துட்டு அடுத்த நாள் ஃபேஸ்புக் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால்ஸ் எடுத்து பேசினேன். எனக்கு நம்ம வெஸ்டேஜ்ல இருந்து பேசினாங்க, இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் வேணும்போது கேட்ட டீட்டெயில்ஸ் கேட்டாங்க. அமௌண்ட்லாம் எதுவும் கட்ட வேணாம், நீங்க ஃப்ரீ என்ட்ரன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் சரினா லிங்க்லாம் அனுப்பிச்சாங்க, பார்த்தேன். அதுல திரு சார் கிட்ட தான் பேசினாங்க எனக்கு. அப்போ நான் அவங்க கிட்ட சொன்னேன், நான் ஆல்ரெடி ஏற்கனவே இந்த மாதிரி நான் டிரான்ஸ் இந்தியாவில் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கேன், எனக்கு மறுபடியும் இந்த அமௌண்ட் கட்டி ஜாயின் பண்றதுக்குலாம் எனக்கு விருப்பம் கிடையாது அப்படின்னு. இல்லை மேடம், நீங்க அமௌண்ட்லாம் கட்ட தேவையில்லை, நீங்க வந்து மீட்டிங் அட்டன் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. மார்ச் மாசம் லாஸ்ட்ல தான் நான் ஜாயின் பண்ணது. பண்ணி அவங்க ஒரு வாரம் மீட்டிங் அட்டன் பண்ணேன். அவங்க அனுப்பிச்ச லிங்க் எல்லாம் பார்த்தேன். பார்த்துட்டு அப்ளைன் திரு சார் கிட்ட பேசும்போது சொன்னாங்க, இல்ல மேம் இந்த மாசம் நீங்க ஒரு 3,000க்கு வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட் எடுக்கணும் அப்படின்னா. எனக்கு அது மீட்டிங்ல ஒவ்வொன்று நீங்க கொடுக்குற மீட்டிங்லாம் நிறைய அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சுட்டு ஒவ்வொரு மீட்டிங் கூட மிஸ் பண்ண மாட்டேன். ஆனா ஒர்க்கு போய்கிட்டே இருந்தும் எனக்கு மீட்டிங் பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஏன்னா என்னோட பேஷண்ட் டியூட்டி நான் பாக்குறது வீட்டுலதான், ஹாஸ்பிட்டல் கூட கிடையாது, வீட்டுக்கு போய் தான் பார்க்கணும். உடம்பு சரியில்லாத வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்கள பாத்துக்கிறதா என்னோட வேலை. அப்ப அவங்கள பார்க்கும்போது அவங்க கிட்ட போய் என்னால போன்லாம் பேசிட்டு இருக்க முடியாது. ரொம்ப கஷ்டப்பட்டுதான் மீட்டிங்லாம் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். காலைல ஹெட்போன் போட்டுட்டு போன் வச்சுட்டு, அதுக்கே திட்டுவாங்க, என்ன எப்ப பார்த்தாலும் போன் பேசிட்டே இருக்கிற அப்படின்னு ஒரு மாதிரி திட்டுவாங்க. சரி அதெல்லாம் பெருசா எடுத்துக்காம கொஞ்ச நேரம் பாதி மீட்டிங் கேட்க முடியும், பாதி கேட்க முடியாது, மாதிரி கஷ்டப்பட்டுதான் இருந்தேன். அப்புறம் திரும்ப திரு சார் கிட்ட சொல்லி டைமண்ட் டைரக்டர் தினேஷ் சார்ட்டையும் பேசுவேன். சரி எனக்கு வந்து தனியா அவங்க வந்து யூடியூப் லிங்க் எல்லாம் எடுத்து அனுப்புவாங்க.
சரி அடுத்த நாள் அதை பார்த்துட்டு இருந்தேன். இப்படிதான் போயிட்டு இருந்தது. இப்போ ஒரு 15-20 நாள் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் சரி நைட் ஷிஃப்ட் வேலையும் ஸ்கிப் பண்ணிட்டு சரி ஃபுல்லா இப்ப டே மட்டும் போயிட்டு வந்துட்டு இப்ப மீட்டிங் ஃபுல்லா அட்டன் பண்ண எனக்கு ஓரளவுக்கு எல்லாம் புரிஞ்சுது. இதுல இருந்து நம்ம அங்க டிரான்ஸ்இண்டியாவில விட்ட காசு இங்க என்னால சம்பாதிக்க முடியும், என்னால பண்ண முடியுங்கிற ஒரு உங்களோட மீட்டிங் எல்லாமே கேட்டேன். அப்படின்னு கொடுக்குற ஊக்கமும் எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. இதுல சம்பாதிக்க முடியும்ங்கிற ஒரு நம்பிக்கையோட உள்ள இருக்கிறேன். இப்ப 8% என்னோட ஃப்ரெண்டு கீழே ஒருத்தவங்க ஜாயின் பண்ணிருக்கேன். இப்போ நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறேன். ஆல்ரெடி நிறைய பேசி இந்த டிரான்ஸ்ஜெண்டர் இப்படி ஆனதுனால யாரும் இப்போதைக்கு உள்ள வரமாட்டேங்கிறாங்க. நீ ஃபர்ஸ்ட் போய் ஜாயின் பண்ணி ஏற்கனவே இப்படிதான் சொன்னேன், இப்போ இந்த மாதிரி போய் ஏதாவது பண்ணிட்டு இருக்காத அப்படின்னு சொல்லி சண்டை ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாத்துக்கும் நான் இதுல இருந்து ஓரளவுக்கு வளர்ந்து நான் இதுல இருந்து எப்படி சம்பாதிக்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு புரிய வச்சு அவங்களும் எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்ப்பேன். இதுல எனக்கு வெஸ்டேஜ் எனக்கு இது கடவுள் கொடுத்த கிஃப்டான்னு ஏன்னா நான் ரொம்ப மன வருத்தத்தோட அன்னைக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு படுத்துட்டு இருந்தேன். ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இப்படி போய் நம்பி கொண்டு இழந்துட்டோமே, என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி எனக்கு கடவுள் மேலதான் கோவப்பட்டு கடவுள்கிட்ட தான் பேசுவேன். அடிக்கடி ரொம்ப எனக்கு கடவுள் நம்பிக்கை உண்டு. கடவுள்கிட்ட தான் பேசுவேன். என்னை ஏன் இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க, நான் என்ன பண்ணேன், நான் நல்லது தானே செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு அழுதுட்டு இருந்தேன். ரொம்ப மனசு உடைஞ்சு போய் அழுதுட்டு அப்படி இருக்கும்போது கொஞ்சம் சரி எந்திரிச்சு போன் பார்க்கலாம், அந்த டைம் தான் போன் எடுத்தேன். அந்த பார்த்த டைம்ல இந்த நம்பர் கிடைச்சது பேசுறேன். இப்பெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு நாளைக்கு இது கடவுள் கொடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி தான், இது மிஸ் பண்ணக்கூடாது, இதுல நம்ம எப்படியாவது வரணும். எனக்கு ஒரு மந்த் 2 மந்த் தான் ஒர்க்கு போகலாம். அதுக்கப்புறம் என்ன ஒர்க்கை விட்டுட்டு கூட, ஏன்னா நீங்க இப்ப சொன்ன மீட்டிங்ல எல்லாம் நீங்க 3 மாசத்துக்கு அப்புறம் ஒர்க்கை விட்டுட்டு செய்யும் போது அப்பதான் எனக்கு நம்ம மட்டும் ஏன் பண்ணக்கூடாது, நம்மளாலையும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வந்திருக்குங்க சார். தேங்க்யூ ஓகே சார். மேடம். கண்டிப்பா உங்களால பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ண முடியும். இந்த பிசினஸ்ல ஒரு நாள் கூட ட்ரைனிங்கை மிஸ் பண்ணிடாதீங்க. பிளஸ் உங்களுக்கு கீழே சேர்றவங்களையும் ட்ரைனிங்ல உட்கார வைங்க. ரெண்டு வேலையை சின்சியரா பண்ணுங்க. நிறைய சிரமம் இருக்கும், நம்ம நினைக்கிறது நடக்காது, சேர மாட்டாங்க, சேர்ந்தவங்க நிக்க மாட்டாங்க, எல்லாம் இப்படிதான் இருக்கும். பட் அது எல்லாமே அப்படியே பழகி பிசினஸ்ல அப்படியே மேல வந்துடலாம். பண்ண வேண்டியது எல்லாமே சேர்றவங்கள ட்ரைனிங் உட்கார வைங்க. 7:30 மணி 7 மணில இருந்தே ட்ரைனிங்காக கால் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் சொல்லுங்க. நீங்க சொன்ன மாதிரி நீங்க அங்க விட்ட பணம் மட்டும் இல்ல, அதுக்கு மேலேயே எல்லா பணமும் பெரிய லெவல்லயே சம்பாதிக்க முடியும். கண்டிப்பா பண்ணுங்க. இங்க பாருங்க, இப்ப மேடம் சொன்ன மாதிரிதான் எத்தனையோ பேர் எவ்வளவு கஷ்டத்துல இருப்பாங்க பாருங்க. நர்ஸ் வேலையில எவ்வளவு வருமானம் வரப்போகுது, ஆனா 2 லட்சம் ரூபாய்க்கு மேல அங்க இழந்திருக்காங்க. அந்த காசை இவங்க கட்டுறதுக்கு, கடன் அடைக்கிறதுக்கு எவ்வளவு வருஷம் ஆகும்னு பாருங்க. எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். சம்பாதிக்கிற காசை நம்ம சாப்பிட்டு வீணானா கூட பரவாயில்ல, அது நமக்கும் இல்லாம எங்கேயோ எதுக்கோ நம்ம செலவு பண்ணிட்டு வாழ்க்கை ஃபுல்லா கடனை கட்டிட்டு இருக்கோம். அப்படிதான் இங்க நிறைய பேர் இருக்காங்க. ஏன்னா நானுமே இந்த மாதிரி எல்லாம் தப்பு பண்ணியிருக்கேன். நிறைய காசு நிறைய டைம் ஏர்லியரா நானும் காலேஜ் படிக்கும் போது, அப்புறம் வேலைக்கு வந்த புதுசுலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இது மாதிரி கிடையாது. ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ பண்ணிக்கிட்டே இருப்போம். நிறைய காசு செலவு பண்ணுவோம். பட் அது நம்ம நம்ம அது எதுக்குமே பிரயோஜனம் இல்லாம இருக்கும். எல்லாருமே அந்த மாதிரி வாழ்க்கையில ஏதாவது தப்பு பண்ணியிருப்போம். பட் அது எல்லாமே நமக்கு ஒரு அனுபவம் தான். இப்ப நீங்க இந்த பிசினஸ் வெஸ்டேஜ சின்சியரா பண்றதுக்கு அங்க இழந்த ஒரு பாடம் தான் உங்களுக்கு இங்க கத்துக் கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நம்பிக்கையோட பண்ணுங்க. அதே மாதிரி பாருங்க, வெளியே இந்த மாதிரி டைரக்ட் செல்லிங்னு சொல்லி ஏமாத்தக்கூடிய கம்பெனிஸ்ல சரியா வெப்சைட் மட்டும் தான் ஒன்று வச்சிருப்பாங்க. இந்த மாதிரி மொபைல் அப்ளிகேஷன்லாம் இருக்காது. உங்களுக்கு கீழே யாரு கீழே யார் இருக்காங்கிறதெல்லாம் அந்த அளவுக்கு கிளியராவே தெரியாது, கன்ஃபார்மே பண்ண முடியாது. ஆனா வெஸ்டேஜ் எடுத்துக்கோங்க, உங்களுக்கு வெப்சைட் இருக்கு, மொபைல் அப்ளிகேஷன் இருக்கு. மொபைல் அப்ளிகேஷன் எவ்வளவு அட்வான்ஸா இருக்கு, நமக்கு கீழே கீழே யார் இருக்காங்க, ஐடி போட்டாச்சா, அந்த ஐடி பர்ச்சேஸ் பண்ணியாச்சா, அந்த ஐடி எவ்வளவு பிவிக்கு பண்ணியிருக்காங்க, அவங்க எந்த லெவல்ல இருக்காங்க, எல்லா டீட்டெயில்ஸும் வருதுங்க. நீங்க டைரக்ட் செல்லிங் இந்தியாவுக்குள்ள வேற எந்த ஒரு கம்பெனில போய் நீங்க பார்த்தாலும் இந்த அளவுக்கு ஒரு அப்ளிகேஷன், இந்த அளவுக்கு ஒரு டெக்னாலஜி, இந்த அளவுக்கு அப் டு டேட்ல எந்த கம்பெனியும் இருக்காது. எப்படியாவது ஏமாத்துறதுக்கு தான் பார்ப்பாங்க. இப்ப அவங்க சொன்னாங்க பாத்தீங்களா, ஃபர்ஸ்ட் ஒரு ஐடி போட்டேன், அப்புறம் 3 ஆச்சு, அப்புறம் 7 ஆச்சு, 20 ஐடி போட்டிருக்காங்களாமா. யோசிச்சு பாருங்க, ஒரு ஐடிக்கு 10,000 ரூபாய் அப்படின்னா இந்த மாதிரிதான் வெளியே ஏமாத்திட்டு இருக்கிறாங்க. அது இது அடுத்து அவங்க கொண்டு வந்த ஐடியுமே அவங்களுக்கு கீழே போடாம அவங்களே போட்டுக்கிறாங்களாமா. இதெல்லாம் எந்த அளவுக்கு ஃபோர்ஜரி ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. இப்படி எல்லாம் வெளியில இருக்கு. ஆனா நம்ம டீம் எடுத்துக்கோங்க, எவ்வளவு டிரான்ஸ்பரண்டா பண்றோம். நாம உள்ள வரும்போது நீங்க 100 பிவிக்கு வாங்குறீங்க, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நம்ம புது ஐடி போட்டு நம்ம ஃபேமிலியில போடுறேன்னு சொன்னா கூட வேணாப்பா, நீங்க ஃபேமிலிக்கு ஒரு ஐடி தான் நம்ம சொல்றோம். அதுக்கப்புறம் நீங்க புது ஐடி நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவோ இல்ல நீங்க கொண்டு வர ஐடியை தான் பர்ச்சேஸ் பண்ண வைக்கிறோம். அந்த ஐடியும் உங்களுக்கு கீழே தான் வருது. நீங்க உங்களுக்கு போட தெரியலனாலும் உங்க அப்ளைன் உங்களுக்கு கீழே தான் போட்டு தராங்க. அதை நீங்க டபுள் செக் பண்ணிக்கலாம். நம்ம
முன்ன ஒண்ணு சொல்லிட்டு அவர் பின்ன ஒண்ணு சேர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிட்டு சேர்ந்ததுக்கு அப்புறம் ஒண்ணு மாத்தி சொல்ற அந்த அந்த ஒரு அந்த ஒரு கணக்கே கிடையாது. அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு தப்புமே நம்ம பண்றது கிடையாது. நான் இவ்வளவு ஓப்பனா நான் இங்க பேசுறதுனாலதான் இந்த அளவுக்கு நான் சின்சியரா பண்றதுனாலதான் 5 வருஷம் நான் வந்து இந்த பிசினஸ்ல கடந்து வந்து பண்ணிட்டு இருக்கேன். வெஸ்டேஜே இன்னமும் எத்தனையோ பேர் வந்து வெளியே எத்தனையோ பேர் வந்து நாலு கன்சிஸ்டன்சி பண்ண சொல்லுவாங்க. ஃபர்ஸ்ட் உள்ள வரும்போது ஒரு கன்சிஸ்டன்சி, அடுத்து நீங்களே இன்னொரு கன்சிஸ்டன்சி பண்ணுங்க. ஒரு ஐடியில 4 கன்சிஸ்டன்சி வரைக்கும் பண்ணலாம். கம்பெனியே வந்து 4 கன்சிஸ்டன்சி கூப்பன் ஒரு ஐடிக்கு தருவாங்க ஒரு மாசத்துல. நீங்க ஒரே மாசத்துல வந்து 400 பிவி பண்ணீங்க அப்படின்னா 4 மாசத்துக்கு அப்புறம் 4 கூப்பன் கிடைக்கும். அதே 500 பிவி பண்ணீங்கனாலும் அதிகபட்சம் 4 தான் கிடைக்கும். ஓகேவா? ஆனா வெளியே எத்தனையோ பேர் வந்து இந்த மாதிரி வந்து வேற வெஸ்டேஜ்ல வேற டீம்ல கூட இந்த மாதிரி வந்து ஒரு சிலர் ஏமாத்துறது உண்டு. ஆனா நம்ம டீம்ல அப்படி கிடையாது. 100 பிவி தான். ஓகேவா? 100 பிவி நீங்க பண்ணுங்க போதும். ஓகேவா? 200 பிவி எல்லாம் வந்து பிரான்ஸ், சில்வர் இல்ல வந்து நீங்க விருப்பப்பட்டு நீங்களா பண்றீங்களா பண்ணுங்க, சந்தோஷம். 300 பிவி கிளப் பண்றாங்க, சந்தோஷம். பட் அது 100 பிவியை தாண்டி நம்ம எதுவுமே வந்து ரெக்கமெண்ட் பண்றதே கிடையாது. அதாவது அவங்கவங்க புரிஞ்சுக்கிட்டு அவங்கவங்க தேவைக்கு அதிகமா பொருள் வாங்கிக்கிறீங்களோ வாங்கிக்கோங்க. பிசினஸ்க்கு 100 பிவி போதும். எவ்வளவு தெளிவா நம்ம பண்றோம்னு பாருங்க. ஆனா இங்க நம்ம எவ்வளவு டவுட்டா இருக்கோம், எவ்வளவு நம்ம யோசிக்கிறோம், பண்றதுக்கு எவ்வளவு தயக்கப்படுறோம்னு பாருங்க. இந்த அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா சரியான இடத்துல நம்ம ரொம்ப தயக்கப்படுறோம்.